வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஓம் தத்புருஷாத்மி வக்ரதுண்டாயதிமி தன்னோ தந்தி பிரசோதியாத், ஓம் தத்புருஷாத்மி மகாசனாதிமி தன்னோ சண்முக பிரசோதியாத் என்ற விநாயக பெருமான் முருகப்பெருமான் திருவடிகளை பற்றி இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். இன்று 3/9/2024 செவ்வாய்க்கிழமை, தமிழ் குரோதி வருடம் ஆவணி மாதம் 18ஆம் நாள். இன்றைய திதி காலை 7:59 வரை அமாவாசை, பின்பு பிரதமை. இன்றைய நட்சத்திரம் நாள் முழுவதும் பூர நட்சத்திரம். இன்றைய சந்திராஷ்ம நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இன்றைய ராகு காலம் 3 மணிலிருந்து 4:30 மணி வரை. குளிகை காலம் 12 மணிலிருந்து 1:30 மணி வரை. யமகண்டம் 9 மணிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய நல்ல நேரம் காலை 6:30 மணிலிருந்து 7:30 மணி வரை. மாலை 4:30 மணிலிருந்து 5:30 மணி வரை. இன்றைய ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசி அன்பர்களே, மேஷராசியை பொறுத்தவரை 5ஆம் இடத்தில் பூர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும், சில வீட்டு உபயோகப் பொருட்கள் வாங்கக்கூடிய சூழல்களையும், சில மின்சாதன பொருட்கள் பழுதுகளையும் கொடுப்பார். அப்போ மின்சாதன பொருட்கள் பழுதில் விரய செலவு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதால நீங்கள் என்ன பண்ணணும்னா, கரெக்டாக இன்றைய நாளில் பழுதடைந்த மின்சாதன பொருட்களை சரி செய்ய பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த நேரத்தில் மேஷராசிக்காரர்கள் திருவண்ணாமலையில் அருள்பாலிக்கக்கூடிய அடி அண்ணாமலையார் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய அண்ணாமலையார் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். ரிஷபராசிக்காரர், ரிஷபராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல பயணத்தை தரக்கூடிய இடத்துல பூர நட்சத்திரத்தில் சந்திர பகவான் பயணம் செய்து 4ஆம் இடத்தை நோக்கி நகர்வார். அப்போ என்ன பண்ணா, பயணத்தின் மூலியமாக புதிய வாய்ப்புகளை, புதிய உறவுகளை, புதிய நண்பர்களை சேர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல்வேறு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் ரிஷபராசிக்காரர்கள் காஞ்சிபுரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய நரசிம்மர் பெருமான மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மிதுன ராசிக்காரர்களுக்கு 3ஆம் இடத்தில் பயணத்தை தரக்கூடிய இடத்துல சந்திர பகவான் பயணம் செய்கிறார். பல்வேறு லாபங்கள் நடைபெற போது, பயணத்தின் மூலியமாக சாதித்து காட்ட போறீங்க. சில சிக்கல்கள் தீரப்போகுது, சில வம்பு வழக்குகள் மாறப்போகுது. அதே சமயத்தில் பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. மிதுன ராசிக்காரர்கள் காசியில் அருள்பாலிக்கக்கூடிய பாதாள வராகிய மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது மறைமுக யோகம் நடைபெறும் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கடகராசிக்காரர்களை, கடகராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கடகராசிக்கு 2ஆம் இடத்துல தனக்காரகனாக சந்திர பகவான், அது பூர நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். பல்வேறு லாபங்கள் நடைபெற போது குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். அஷ்டமத்து சனியிலையும் சனீஸ்வர பகவான் சாதகமாக இருக்கிறார். பல வம்பு வழக்குகள் தீரப்போது, உறவுகளோடு இருந்த சிக்கல்கள் தீரப்போது, உன்னதமான பல புதிய வாய்ப்புகள் கிடைக்க போது, நண்பர்களால் உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கடகராசிக்காரர்கள் திருச்சி மலைக்கோட்டையில் அருள்பாலிக்கக்கூடிய மாணிக்க விநாயகர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். சிம்ம ராசிக்காரர்கள், சிம்ம ராசியை பொறுத்தவரை ராசியிலே பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான், பூர நட்சத்திரத்தில் பயணம் பண்ணக்கூடிய சந்திர பகவான் சில அழுத்தங்களையும், சில பொருளாதார சிக்கல்களையும், சில குடுக்கல் வாங்கல் உறவுகளோடு சிக்கல்களையும், உறவுகளோடு கடன் வாங்குவது என்பது சிம்ம ராசிக்காரர்களுக்கு அவ்வளோ ஒரு சிறப்பை தராது. அது பல வருத்தங்களையும் சில அழுத்தங்களையும் கொடுக்கும். அதனால் சிம்ம ராசிக்காரர்கள் சிதம்பரத்தில் அருள்பாலிக்கக்கூடிய கீழத்தெரு மாரியம்மன் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும் போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கன்னிராசிக்காரர்களை, கன்னிராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. கன்னிராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் பூர நட்சத்திரத்தில் 12ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் விரைய செலவு செய்தாவது சில கடன்களை, சில உறவுகளோடு இருந்த சிக்கல்களை, சில கணவன் மனைவி பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எத்தனை லாபம் பாருங்க. ஒரு பக்கம் சனீஸ்வர பகவான் வக்ர காலம், குரு பகவான் சாதகமாக இருக்கிறார். சந்திர பகவானும் விரைய செலவு செய்தாவது பல பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கிறார். இந்த நல்ல நாளில் கன்னிராசிக்காரர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அருள்பாலிக்கக்கூடிய ஆண்டாள மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு சிறப்பான நாளாக உங்களுக்கு அமையும். துலாம் ராசிக்காரர்கள், துலா ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்குது. துலாம் ராசிக்கு 11ஆம் இடத்துல சந்திர பகவான் பூர நட்சத்திரத்தில், அதே போல 11ஆம் இடத்துல சூரிய பகவானும் பயணம் செய்கிறார். சூரியன் சந்திரன் சேர்க்கை.
தாயா லாபம், தந்தையா லாபம், தாய் வழி உறவா லாபம், தந்தை வழி உறவா லாபம் என்று உறவுகளோடு லாபத்தை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் துலாம் ராசிக்காரர்கள் சிதம்பரம் அருகே புவனகிரியில் அருள்பாலிக்கக்கூடிய ராகவேந்திரர் மனசில் நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். விருச்சிக ராசிக்காரர்கள், விருச்சிக ராசியை பொறுத்தவரை அவ்வளவு சிறப்பாக இருக்கு. விருச்சிக ராசிக்கு சூரிய பகவான் மனையேறி சந்திர பகவான் சூரிய பகவான் சேர்க்கை. இது நீண்ட நாட்களாக தந்தை வழி உறவுகளால், ஒரு பெண் இருக்கானா விருச்சிக ராசி பெண்ணாக இருந்து அவளுக்கு தந்தை வழி உறவால், தாய் வழி உறவால், பிறந்த இடத்தால் கிடைக்கக்கூடிய செல்வங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் சென்னை திருவற்றியூரில் அனுபவிக்கக்கூடிய வடிவுடையமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். தனுசு ராசிக்காரர்கள், தனுசு ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. தனுசு ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திர பகவான், சூரிய பகவான் மனையேறி சூரிய பகவானோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அதிகார பதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொள்ளலாம். சிலருக்கு புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும், சிலருக்கு புதிய சூழல்கள் உருவாகும், சிலருக்கு வம்பு வழக்குகள் தீரும் ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் சென்னை மயிலாப்பூரில் அருள்பாலிக்கக்கூடிய கபாலீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மகர ராசிக்காரர்கள், மகர ராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மகர ராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது, சின்ன சின்னதாக சிக்கல்கள் தீரப்போகுது. மகர ராசியை பொறுத்தவரை வம்பு வழக்குகள் தீரப்போது, உன்னதமான சூழல்கள் நிலவப்போது. இந்த நேரத்தில் மகர ராசிக்காரர்கள் சூரிய பகவான் மனையேறி சந்திர பகவான் பயணம் செய்யக்கூடிய இந்த நேரத்தில் அவ்வளோ ஒரு யோகமானது இருக்கு. இந்த யோகமானது நடைபெறக்கூடிய நேரத்தில் கணவன் மனைவி ஒற்றுமையை பலப்படுத்தக்கூடிய நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் அருள்பாலிக்கக்கூடிய அர்த்தநாரீஸ்வரர் மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். கும்பராசிக்கு இன்றைய நாளை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. கும்பராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது. கும்பராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் பயணம் செய்தாலும் மறைமுகமாக பல்வேறு லாபங்களை நடத்தி காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். கும்பராசிக்கு ஏற்கனவே பாத சனியானது இருந்து இப்ப ஜென்ம சனியானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஜென்ம சனி காலத்தில் சனி வக்ரம். குரு பகவான் 4ஆம் இடத்தில் இருந்து வருமானத்தில் குளறுபடிகளை, வருமான குறைபாட்டை, நிறைவான வருமானம் இல்லாத சூழல்களை உருவாக்கி தந்து கொண்டிருக்கிறார். இருந்தாலும் அவற்றையெல்லாம் மீறி சாதித்து காட்டக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் கும்பராசிக்காரர்கள் சென்னை பாடியில் அருள்பாலிக்கக்கூடிய சிவபெருமான மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். மீனராசிக்காரர்கள், மீனராசியை பொறுத்தவரை மிக மிக சிறப்பாக இருக்கு. மீனராசிக்கு பல்வேறு லாபங்கள் நடைபெற போகுது, சில ஒற்றுமைகள் கைகூட போது, உன்னதமான சூழல்கள் நிலவ போது, வம்பு வழக்குகள் தீரப்போது, பொருளாதார நெருக்கடியானது குறைய போது, பல்வேறு லாபங்கள் நடைபெறக்கூடிய ஒரு அற்புதமான காலம். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் பல்வேறு விஷயங்களில் கவனம் செலுத்தணும். ஏன்னா 7.5 சனியில சனீஸ்வர பகவான் வக்ரமாக இருந்து காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கிறார். அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நடந்து பல்வேறு லாபங்களை நடத்திக்கணும். இந்த நேரத்தில் மீனராசிக்காரர்கள் மதுரை அழகர் கோயிலில் அருள்பாலிக்கக்கூடிய 18ஆம் படி கருப்ப மனசு நினைச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சந்திராஷ்டமம் உத்திராட நட்சத்திரம். உத்திராட நட்சத்திரக்காரர்கள் அன்றாட பணிகளை செய்யுங்க, அடுத்தவர்களோட வாக்குவாதத்தில் ஈடுபடாதீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை சிதைக்கிற மாதிரி நிகழ்வு நடந்துடும். புதிய வாய்ப்புகளுக்கு சிலர் எச்சரிக்கையாக நடந்துக்கணும். வாய்ப்பேச்சால் வம்பு வந்து சேரக்கூடிய சூழல் இருக்கும். வாகனத்தில் போகும்போது பார்த்து போகணும். இந்த நேரத்தில் உத்திராட நட்சத்திரக்காரர்கள் ஐயப்பனை மனசில் நினச்சிட்டு, சபரிகிரி சாஸ்தாவை மனசில் நினச்சிட்டு இந்த நாளை தொடங்கும்போது சந்திராஸ்தமந்து விடுபட்டு இந்த நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையும். இன்றைய சிறப்பு பிள்ளையார்பட்டியில் கஜமுக சம்கார விழாவானது இன்று நடைபெறுகிறது. வாய்ப்புள்ள அன்பர்கள் விநாயகர் சதுர்த்தி திருநாளில் பிள்ளையார்பட்டியில் திருவிழாக்கள் களைகட்டி கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் கஜமுக சம்காரம் பார்ப்பதால் புதாதிபத்திய தோஷமானது விலகும். அந்த புதாதிபத்திய தோஷம் விலகிற சம்கார விழாவை நேரில் கண்டுகளிக்க முடியாதவர்கள் தொலைக்காட்சி வாயிலாக கண்டுகளித்து விநாயகப் பெருமானுக்கு நெய்வேத்தியம் செய்து வைத்து படைத்து வணங்கி கொள்ளும்போது
தொழிலில் மேன்மை அடையல, நான் ஒரு கடை வச்சிருக்கேன், ஒரு ஹோட்டல் தொழில் செய்கிறேன் என்று இருப்பவர்கள், தொழில் எனக்கு வியாபாரமே இல்லை, நல்ல வியாபாரம் இருந்தது இப்போ இல்லை, ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கேன் வியாபாரம் இல்லை, ஒரு ஹோட்டல் தொழில் வச்சிருக்கேன் வியாபாரம் இல்லை, ஒரு நகைக்கடை வச்சிருந்தேன் வியாபாரம் இல்லை, வியாபாரத்தில் முடக்கம். இந்த வியாபார முடக்கத்தை சரி செய்யக்கூடிய கஜமுக சம்ஹார விழாவில் கலந்து கொள்ளும்போது அடுத்த ஆண்டு இதே நாளுக்குள் உங்கள் வியாபார முடக்கமானது தீர்ந்து வியாபாரம் பெருகும். விநாயக பெருமான் அதற்கு அருளாசி வழங்குவார். முழுமுதற் கடவுளாக இருக்கக்கூடிய விநாயக பெருமானுடைய கஜமுக சம்ஹார விழாவை அனைவரும் கண்டுகளித்து விநாயக பெருமானோட அருளாசி கிடைக்கப்பெற்று நலமாக வாழ வாழ்த்துக்கள். நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ். நன்றி, வணக்கம்.